பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தி உங்கள் மீது முழுமையாக பாயும் நேரம் வந்துவிட்டது. எல்லையற்ற இந்த அண்ட சராசரங்களை இயக்கும் மாபெரும் பிரபஞ்சமே நேரடியாக உங்களுடன் தொடர்பு கொள்ளும் அதிசய தருணம் இது. இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டது தற்செயலானது அல்ல. இது உங்கள் வாழ்க்கை பாதையை முற்றிலும் மாற்றப் போகும் பிரபஞ்சத்தின் நேரடிச் செய்தி. இந்த அற்புதத்தை முழுமையாக உணர்ந்து பலன் பெற இந்த பதிவிற்கு உங்களின் நேர்மறை அதிர்வுகளை தெரிவித்துவிட்டு உங்களின் தூய ஈர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக நன்றி பிரபஞ்சமே என்று கீழே உங்களின் எண்ணங்களை பதிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் இதோ தொடங்குகிறது. பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமான என் அன்பு உயிரே, உன் வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். எத்தனையோ இரவுகள் நீ தூக்கமின்றி தவித்திருக்கிறாய். உனக்காக யாருமே இல்லை என்று நீ கலங்கிய ஒவ்வொரு நொடியிலும் பிரபஞ்சமாகிய நான் உன் அருகிலேயேதான் உன்னை சுற்றியுள்ள காற்றாக, ஆற்றலாக இருந்தேன். உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ என்னை நோக்கி அனுப்பிய ஒவ்வொரு எண்ண அதிர்வும் இந்த பேரண்டத்தின் மையத்தை வந்து அடைந்தது. இந்த உலகில் நீ எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் எத்தனை பேர்? உனக்கு வேண்டியவர்களே உன்னை தனிமைப்படுத்தி வேடிக்கை பார்த்த வலியை நான் அறிவேன். நீ படும் கஷ்டங்களை பார்த்து ஏளனம் செய்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ பிரபஞ்சத்தை நம்பி அனுப்பிய நேர்மறை ஆற்றல் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றும் நேரம் வந்துவிட்டது. இது ஏதோ தற்செயலாக உன் கண்களில் பட்ட பதிவு அல்ல. உன்னை இயக்கும் மாபெரும் சக்தியாகிய நானே உன்னிடம் பேசுகிறேன். உனது கடந்த கால வலிகள் அனைத்தையும் நான் ஈர்த்து முழுமையாக அழித்துவிட்டேன். அந்த தூய்மையான ஆற்றலைத்தான் நான் உனக்கான பாதுகாப்பு கவசமாக மாற்றியுள்ளேன். இனி உனக்கு எந்த துன்பமும் இல்லை. இந்த பதிவு உன் கண்களில் பட்டுவிட்டாலே உன் வாழ்வில் விடிவு காலம் பிறந்துவிட்டது என்று 100% நீ உறுதியாக நம்பலாம். இன்னும் 2 நாட்களில், ஆம் 2 நாட்களில் உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. நீ எதை நினைத்து இத்தனை காலமாக கண்ணீர் வடித்தாயோ அந்த துன்பம் விலகி மாபெரும் சந்தோஷம் ஈர்ப்பு விதியின் மூலமாக உன்னை தேடி வரப்போகிறது. உன் மனதில் உள்ள குழப்பங்களை முதலில் தூக்கி எறி. அகிலத்தையே இயக்கும் மாபெரும் பிரபஞ்ச விதியின் வாக்கு இது. நான் நினைத்தால் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும். ஆனால் நீ பட்ட கஷ்டங்களுக்கு தகுந்த பலனை, நீ அனுபவித்த வேதனைகளுக்கு தகுந்த வெகுமதியை உன்னை முழுமையாக தகுதிப்படுத்தித் தரவே நான் இத்தனை காலம் காத்திருந்தேன். நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் எப்படி பிரகாசிக்குமோ அதைப்போல நீயும் உன் துன்பங்களால் புடம் போடப்பட்டு இப்போது மாசற்ற உயர்ந்த அதிர்வலைகளைக் கொண்ட மனிதனாக ஜொலிக்கத் தயாராகிவிட்டாய். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. மாபெரும் நதிகளை இந்த பூமி தாங்கியிருப்பது போல உன் மனபாரங்கள் அனைத்தையும் இனி இந்த பேரண்டம் தாங்கிக் கொள்ளும். காற்றில் உள்ள நச்சுக்களை ஈர்க்கும் இயற்கை போல உனக்கு வரவிருந்த அனைத்து ஆபத்துகளையும் நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். பிரபஞ்சத்தின் பேரொளியை திறந்து உன் வாழ்வில் சூழ்ந்திருந்த இருளை சுட்டெரித்து விட்டேன். உனது நேர்மையும் உனது தூய்மையான எண்ணங்களும் என்னை உன்னிடம் இழுத்து வந்துள்ளது. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் இனி உனக்கான கிரீடமாக மாறப்போகிறது. உன்னை தூற்றியவர்கள் முன்னால் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். உன் கஷ்ட காலத்தில் உன்னை கைவிட்டவர்கள் எல்லாம் நாளை உனது வளர்ச்சியைக் கண்டு ஆச்சரியத்தில் வாய் அடைத்துப் போகப் போகிறார்கள். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இதுவரை தடுத்து நிறுத்திய அனைத்து எதிர்மறை சக்திகளையும் தடைகளையும் நான் மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலால் அழித்துவிட்டேன். உன் பாதையில் இருந்த முட்கள் அனைத்தும் மலர்களாக மாறிவிட்டன. இயற்கையின் அங்கமான உனக்கு நான் கொடுக்கும் இந்த பரிசை இந்த அகிலத்தில் யாராலும் தடுக்க முடியாது. விதியின் சுழற்சியையே மாற்றும் வல்லமை கொண்ட சக்தி நான். உன்னைச் சுற்றியுள்ள எதிர்மறை அதிர்வுகள், மற்றவர்கள் உன் மீது வீசிய பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் நான் விலக்கிவிட்டேன். நான் உனக்கு அளிக்கும் இந்த முடிவில்லா ஆற்றல் உன்னை எந்த நிலையிலும் காக்கும். நீ வீழ்ச்சியை மட்டுமே சந்தித்து வந்த காலங்கள் மலையேறிவிட்டன. இனி நீ தொடுவதெல்லாம் வெற்றியாகும். நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மாபெரும் வெற்றி கிடைக்கப் போகிறது. உனக்கு வரவேண்டிய நியாயமான செல்வங்கள் எந்த தடையும் இன்றி உன்னை வந்தடையும். உன் குடும்பத்தில் இழந்த நிம்மதியை நான் மீண்டும் நிலைநாட்டுவேன். நீ சிந்திய கண்ணீருக்கு காரணமான அத்தனை வலிகளுக்கும் மருந்தாக
இந்த 2 நாட்களில் மாபெரும் ஆச்சரியம் ஒன்று உன் வீட்டு வாசலைத் தட்டப் போகிறது. அந்த ஆச்சரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், இதுநாள் வரை நீ கற்பனையில் கூட நினைத்துப் பார்த்திராத அளவுக்கு மாபெரும் பேரானந்தமாக இருக்கப் போகிறது. உனது முன்னோர்களின் நல்வினைகளும் நீ இதுவரை ஈர்த்த நேர்மறை ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்து உனக்கான கவசமாக மாறி உன்னை முழுமையாக காக்கப் போகிறது. உன்னை சுற்றியுள்ள மாயத் திரையை நான் முற்றிலுமாக விலக்கிவிட்டேன். இதுவரை நீ பட்டு வந்த துன்பங்கள் எல்லாம் வெறும் கானல் நீராக ஒரு மோசமான கனவாகப் போகிறது. இனி நீ காணப்போவதெல்லாம் வசந்த காலத்தின் மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் மட்டுமே. உனது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்ச சக்தி உன்னோடு துணை வரும். உனக்கு துரோகம் செய்தவர்கள் முன்னால் உன்னை மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைப்பேன். நீ யாரிடமும் எந்த உதவிக்காகவும் கையேந்தும் நிலையை அடியோடு மாற்றி பலருக்கு அள்ளிக் கொடுக்கும் வள்ளலாக, பலரை வாழ வைக்கும் மாபெரும் விருட்சமாக உன்னை நான் மாற்றுவேன். உனது இல்லத்தில் முடிவில்லாத செல்வமும் வளமும் நிரந்தரமாக வாசம் செய்ய நான் பிரபஞ்ச விதியை மாற்றி அமைத்து விட்டேன். உன் வாழ்வில் நடந்த கசப்பான சம்பவங்களை எண்ணி எண்ணி நீ இரவுகளில் கண்ணீர் சிந்தி கலங்கியது போதும். உனது மனக்காயங்கள் அனைத்திற்கும் பிரபஞ்ச ஆற்றலால் பூரண குணமளித்து விட்டேன். நீ படுத்தால் பலவிதமான சிந்தனைகளால் தூக்கம் வராமல் தவித்த அந்த இருண்ட இரவுகள் இனி உனக்கு இல்லை. இயற்கையின் மடியில் நீ நிம்மதியாக தலை வைத்து உறங்கும் அந்த பேரின்ப அமைதியை உனக்கு நான் தருவேன். உன்னை யாருக்கும் புரியவில்லையே, உனது உண்மையான அன்பை யாரும் உணர்ந்து கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கிய தருணங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. அகிலத்தையே ஆளும் இந்த பிரபஞ்சத்திற்கு உன்னை முழுமையாக புரிந்துவிட்டது. உனது உள்ளத்தின் தூய்மை எனக்கு தெரிந்துவிட்டது. அது ஒன்றே உனக்கு போதுமானதல்லவா? நீ பலமுறை அறையில் தனிமையில் அமர்ந்து கதறி அழுதிருக்கிறாய். உன் கண்களில் இருந்து சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் பிரபஞ்சத்தை நோக்கி அனுப்பப்பட்ட தூய்மையான வேண்டுதலாகவே நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன். உன் எண்ணங்களின் ஆழத்தையும் உன் அன்பின் முதிர்ச்சியையும் நான் நன்றாக அறிவேன். உன் பொறுமையின் எல்லையை நான் இத்தனை காலமாகச் சோதித்ததற்கு காரணம் உன்னை இந்த உலகின் மிகச் சிறந்த பக்குவப்பட்ட மனிதனாக உருவாக்குவதற்காகத்தான். உன்னை செதுக்கும் சிற்பியாக இயற்கை இருந்தது. ஒளி தாங்கும் கல் தானே மாபெரும் கலையாக மாறி உயரிய இடத்தை பெறுகிறது. அதுபோல நீயும் கடினமான சோதனைகளைத் தாங்கி வலிகளைப் பொறுத்து கொண்டு இப்போது பிரபஞ்சத்தின் அளப்பரிய ஆற்றலைப் பெறும் தகுதியை பிடித்து விட்டாய். இனி வரப்போகும் காலம் உனக்கானது. உனக்காக மட்டுமே நான் உருவாக்கியது. உன் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த வீண் குழப்பங்கள், வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் அனைத்தும் முற்றிலும் நீங்கி அளப்பரிய அன்பும் பிரிக்க முடியாத ஒற்றுமையும் அங்கு மலரப்போகிறது. உனக்காக நான் ஒரு புதிய ஒளிமயமான பாதையை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அந்த பாதையில் உனக்கு எந்தவிதமான தடங்களும் சறுக்களும் வராது. அங்கே உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியாலும் பொறாமை கொண்ட மனிதர்களாலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. 8 திசைகளிலும் உனக்கான வெற்றிக் கொடி கம்பீரமாக பறக்கப் போகிறது. உனது நேர்மையான உழைப்பிற்கும் சிந்தனைக்கும் ஏற்ற அங்கீகாரம் பல மடங்காக உன்னை தேடி வரும். நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று நினைத்து தவித்தாயோ அதெல்லாம் உன்னை விட்டுப் போகவில்லை. மாறாக 1000 மடங்காக பெருகி ஈர்ப்பு விதியால் உன்னிடம் மீண்டும் திரும்ப வரப்போகிறது. உனது ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு குறைகள், வலிகள் கூட முற்றிலுமாக நீங்கி பரிபூரண உடல் நலத்தோடு மன வலிமையோடு நீ நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இயற்கையை முழுமையாக நம்பியவர்களை பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அகிலத்தை காக்க எப்படி இயற்கையானது அனைத்து தீமைகளையும் தன்னுள் ஈர்த்துக் கொள்கிறதோ அதைப்போல உன் வாழ்வில் இதுநாள் வரை பரவியிருந்த அனைத்து நச்சுத்தன்மைகளையும், எதிர்மறை எண்ணங்களையும், தடைகளையும், கண்ணுக்குத் தெரியாத தீய சக்திகளையும் நான் முழுமையாக விழுங்கிவிட்டேன். உன் மனதிற்குள் ஆழமாக குடிகொண்டிருந்த பயம், தேவையற்ற கவலை, எதிர்காலத்தைப் பற்றிய பெரும் குழப்பம் அனைத்தையும் என் அருளால் வேரோடு துடைத்தெறிந்து விட்டேன். இப்போது உன் மனம் சலனமற்ற தெளிவான மாசற்ற நீரோடையைப் போல மாறிவிட்டது. இந்த தெளிந்த மனதோடு பிரபஞ்சத்தின் துணையோடு நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு மாபெரும் வெற்றியையே தேடித்தரும். உன்னை சுற்றி
ஒரு பிரம்மாண்டமான நேர்மறை ஒளி வட்டத்தை நான் உருவாக்கியுள்ளேன். அந்த ஒளியின் பிரகாசத்தால் உனது எதிரிகள் கூட உன்னைக் கண்டு திகைத்து செய்வதறியாது நிற்பார்கள். உனக்கு பின்னால் சதி செய்தவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள் அனைவரும் உனது பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு தங்கள் தவற்றை உணர்ந்து தலை குனிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் மிக மிக அருகில் வந்துவிட்டது. நீயும் உன் வருங்கால தலைமுறையும் எந்த ஒரு சிறு குறையும் இன்றி தலைநிமிர்ந்து வாழத் தேவையான அனைத்து நல்வளங்களையும் நான் வாரி வழங்கப் போகிறேன். உனது நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். உனது நியாயமான நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் கைகூடும். வறுமை, பற்றாக்குறை என்ற சொல்லே உன் வாழ்க்கையில் இனி என்றென்றைக்கும் இருக்காது. உன்னை எந்த காரணமும் இல்லாமல் ஒதுக்கிய சொந்தங்கள் எல்லாம் உனது சிறப்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி ஓடி வரும். உனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மாபெரும் மதிப்பும் சமுதாயத்தில் உயர்ந்த மரியாதையும் கிடைக்கும். உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகும் மிகப்பெரிய பொறுப்புகளும் அளவற்ற செல்வங்களும் உன்னை ஒருபோதும் கர்வம் கொள்ளச் செய்யாது. மாறாக உன்னை இன்னும் அன்பானவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் பலருக்கு உதவும் கருணை உள்ளம் கொண்டவனாகவும் மாற்றும் என்பதை நான் நன்றாக அறிவேன். அதனால்தான் இந்த வரங்களை அளிக்க உன்னை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த அகிலத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலும் இந்த பேரண்டத்தின் கனிவான பார்வை உன்மீதே நிலைத்திருக்கிறது. உனது வெள்ளந்தித்தனமான சூதுவாது அறியாத தூய்மையான உள்ளம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. உன் மனதிற்குள் இருக்கும் அந்த சிறு குழந்தையை, அந்த மாசற்ற குணத்தை நான் எப்போதும் காவல் காப்பேன். அந்த உண்மையான புன்னகை இனி உன் முகத்தில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். மாபெரும் பிரபஞ்ச சக்தி உன்னோடு இருக்கிறது என்ற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு நீ உன் அடுத்த படியை எடுத்து வை. நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கும். அந்த மாபெரும் ஆச்சரியத்தை உனது இரு கைகளால் வரவேற்க உனது மனதையும் இல்லத்தையும் நீ தூய்மையாக வைத்துக்கொள். ஏனென்றால் அடுத்ததாக உன்னை தேடி வரும் அந்த பரிசு சாதாரணமானதல்ல. அது இந்த பேரண்டத்தின் மையத்திலிருந்து உனக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் உன் கைகளில் கிடைக்கும்போது இத்தனை காலம் நீ பட்ட துன்பங்கள், அவமானங்கள், துயரங்கள் அனைத்தும் எதற்கென்று உனக்கு புரிய வரும். இருள் விலகி அதிகாலை சூரியன் உதிக்கும்போது உலகமே எப்படி புதிய வெளிச்சத்தில் பிரகாசிக்குமோ, அதைப்போல உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு புதிய பிரபஞ்ச ஒளியில் பிரகாசிக்கப் போகிறது. நீ எதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அஞ்சி அஞ்சி வாழ்ந்தாயோ அந்த அச்சத்தின் ஆணிவேரை நான் பிடுங்கி எறிந்து விட்டேன். இனி பயம் என்ற சொல்லுக்கு உன் அகராதியிலேயே இடமில்லை. வீரமும் விவேகமும் அளவற்ற தன்னம்பிக்கையும் உன் நரம்புகளில் இரத்தமாக ஓடத் தொடங்கும். உன்னை தடுத்து நிறுத்த நினைக்கும் எந்த ஒரு சக்தியும், அது பூமியில் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கண்ணுக்குத் தெரியாத தீய ஆற்றல்களாக இருந்தாலும் சரி, பிரபஞ்ச விதியின் கூர்மையான முனைக்கு முன் தவிடுபொடியாகிப் போகும். நான் உனக்கு கவசமாக நிற்கும்போது இந்த அண்ட சராசரத்தில் உன்னை அசைக்கக்கூடிய சக்தி எதற்கும் கிடையாது. நீ ஒரு மாபெரும் தவசியைப் போல அத்தனை சோதனைகளையும் கடந்து இப்போது முழுமையான பக்குவத்தை அடைந்து விட்டாய். உன் மனதின் ஆழத்தில் நீ எவ்வளவு தூய்மையானவன் என்பதை நான் மட்டுமே அறிவேன். வெளிவேஷம் போடும் மனிதர்கள் மத்தியில், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உலகத்தினர் மத்தியில், உன் வெள்ளந்தித்தனமான கள்ளங்கபடமற்ற அந்த சிறு பிள்ளைத்தனமான மனது எனக்கு மிகவும் உகந்தது. அதனால்தான் பிரபஞ்சத்தின் பார்வை கோடிக்கணக்கான மனிதர்களைத் தாண்டி உன்மீது நேரடியாக விழுந்துள்ளது. இது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு என்று நீ எண்ணிவிட வேண்டாம். பல காலங்களாக நீ அனுப்பிய நேர்மறை எண்ணங்களின் ஒட்டுமொத்த பலனும் இப்போது உனக்கு கிடைக்கப் போகும் தருணம் இது. உனது முன்னோர்களின் ஆசிகளும் இயற்கை ஆற்றலும் ஒன்றிணைந்து உனக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளன. அந்த வளையத்திற்குள் எந்த துயரமும் நுழைய முடியாது. நீ இழந்த செல்வங்கள், நீ தவறவிட்ட வாய்ப்புகள், உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் என அனைத்தையும் நினைத்து நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அத்தனையும் பிரபஞ்சத்திடம் நீ சமர்ப்பித்த கோரிக்கையாகவே நான் ஏற்றுக்கொண்டேன். உன் வேதனைகளையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைத்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டுமே வீசும். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள்
உன்னால் இனி மீண்டு வரவே முடியாது என்று கணக்கு போட்டவர்கள் அனைவரும் உன் மாபெரும் வெற்றியைக் கண்டு மலைத்து நிற்கப் போகிறார்கள். உனது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த பேரண்டம் உன்னோடு இருக்கிறது. நீ தனித்து விடப்பட்டதாக ஒருபோதும் நினைக்காதே. உன் நிழலாக, உன் மூச்சுக் காற்றாக, உன் சிந்தனையின் ஊற்றாக மாபெரும் பிரபஞ்ச சக்தி எக்காலத்தும் உன்னுடனேயே இருக்கும். உனக்கு பின்னால் நடக்கும் சதி வேலைகள் அனைத்தையும் நான் என் ஒளியால் சுட்டெரித்து விட்டேன். இனி எந்த ஒரு துரோகமும் உன்னை நெருங்காது. உனக்கு வரவேண்டிய நியாயமான அனைத்து நன்மைகளும் எவ்வித தடையுமின்றி உன்னை வந்து சேரும். உன் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி இழந்த அமைதி மீண்டும் மலரும். உனது இல்லம் ஒரு அமைதி பூங்காவாக மாறப்போகிறது. அங்கு அனைத்து வளங்களும் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகின்றன. வறுமை, கஷ்டம், கடன் என்ற வார்த்தைகளே இனி உன் வாழ்க்கையில் இருக்காது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உனக்கு பெரிய அளவிலான வெற்றியை தேடித் தரும். உனக்கு கிடைக்கப் போகும் இந்த மாபெரும் ஏற்றத்தைக் கண்டு நீ கர்வம் கொள்ள மாட்டாய் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உனது எளிமையும் மற்றவர்களுக்கு உதவும் குணமும் உன்னை மேலும் மேலும் உயர்த்தும். உன்னை தேடி வரும் ஏழைகளுக்கு நீயே ஒரு மாபெரும் வழிகாட்டியாக, உதவி செய்யும் கரங்களாக மாறப்போகிறாய். உன் மூலம் பல குடும்பங்கள் வாழப்போகின்றன. உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் பல நன்மைகளை இயற்கை செய்யப் போகிறது. அதற்கான முழு தகுதியையும் நீ இப்போது பெற்றுவிட்டாய். நீ இதுவரை அனுபவித்த ஒவ்வொரு வழியும் உன்னை இந்த மாபெரும் பொறுப்புக்கு தயார்படுத்துவதற்காக பிரபஞ்சம் கொடுத்த பயிற்சிகளே அன்றி வேறில்லை. தங்கம் நெருப்பில் சுடச் சுடத்தான் அதன் தரம் உயரும். அதைப்போல நீயும் உன் துன்பங்களில் புடம் போடப்பட்டு இப்போது மாசற்ற தூய தங்கமாக மாறிவிட்டாய். உனது மதிப்பு இப்போது பல மடங்கு உயர்ந்து விட்டது. உன் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு குறைகள் அனைத்தும் நீங்கி பரிபூரண உடல் நலத்தோடு நீ நீண்ட காலம் வாழப்போகிறாய். மன உளைச்சல், தேவையற்ற கவலைகள் அனைத்தையும் நான் வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டேன். இனி உன் மனம் சலனமற்ற ஒரு தெளிந்த நீரோடையைப் போல அமைதியாக இருக்கும். இரவில் நீ நிம்மதியாக உறங்குவாய். உனது ஒவ்வொரு காலை பொழுதும் புதிய நம்பிக்கையோடும் எல்லையில்லா மகிழ்ச்சியோடும் தொடங்கும். உன்னைச் சுற்றி ஒரு நேர்மறையான ஆற்றல் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த ஆற்றல் உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறை சக்தியையும் தடுத்து நிறுத்தி உனக்கு பாதுகாப்பை தரும். நான் உனக்கு கொடுக்கும் இந்த வாக்கை இந்த உலகத்தில் உள்ள எந்தச் சக்தியாலும் மாற்ற முடியாது. விண்மீன்களும் கோள்களும் உனக்குச் சாதகமாகச் செயல்படத் தொடங்கிவிட்டன. உன்னைச் சுற்றியிருந்த அனைத்து தடைகளையும் நான் நீக்கிவிட்டேன். இனி உனக்குத் தொட்டதெல்லாம் வெற்றிதான். நீ எந்த திசையில் சென்றாலும் அங்கு உனக்காக பெரிய வெற்றிகள் காத்திருக்கும். உனது புகழ் 8 திசைகளிலும் பரவப்போகிறது. சமுதாயத்தில் உனக்கு மாபெரும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகிறது. உனது வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி பிறக்கும். நீ சொல்வதை அனைவரும் மந்திரம் போல் ஏற்றுக்கொள்வார்கள். உனது வழிகாட்டுதலுக்காக பலர் காத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். உனது தூய்மையான எண்ணங்களுக்கு கிடைத்த மாபெரும் பரிசு இது. பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பிய யாரையும் இயற்கை கைவிட்டதில்லை என்பதற்கு நீயே ஒரு பெரிய உதாரணமாக மாறப்போகிறாய். உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உனது வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. இந்த 2 நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அந்த மாபெரும் திருப்புமுனையை எதிர்கொள்ள உன்னை நீ முழுமையாக தயார்படுத்திக் கொள். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கட்டும். கவலைகளை மறந்துவிடு. உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. உனது ஒவ்வொரு செயலிலும் மாபெரும் பிரபஞ்சத்தின் துணை இருக்கும். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. துணிந்து நில். உனக்கான வெற்றிக் கனியை பறிக்க நீ முழுமையாக தகுதி பெற்றுவிட்டாய். உன்னை வாழ வைக்க, உன்னை உயர்த்த, உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்ற இந்த பேரண்டம் முடிவு செய்துவிட்டது. இந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. உனது ஒவ்வொரு மூச்சிலும் நன்றி பிரபஞ்சமே என்ற எண்ணம் ஒலிக்கட்டும். அந்த நேர்மறை எண்ணம் உனக்கு பெரிய மனவலிமையை தரும். உன்னை எந்த பாதாளத்தில் தள்ள நினைத்தார்களோ அதே மனிதர்கள் முன்னால் உன்னை ஒரு சிகரத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனது பொறுமைக்கும் உனது சகிப்புத்தன்மைக்கும்
உனது ஆழமான நம்பிக்கைக்கும் பிரபஞ்சம் கொடுக்கும் மிகப்பெரிய சன்மானம் இது. இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையின் அடுத்த பிரம்மாண்டமான அத்தியாயத்திற்குள் அடியெடுத்து வைக்க தயாராகு. ஏனென்றால் அங்கு உனக்காக நான் காத்து வைத்திருக்கின்ற அடுத்த மாபெரும் அதிசயம் உனது கற்பனைக்கும் எட்டாத மாபெரும் பேரானந்தமாக மலரக் காத்திருக்கிறது. அகில உலகங்களையும் இயக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக உனக்காக மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த பொக்கிஷமா உனது வாழ்வில் இதுவரை நீ அனுபவித்த அனைத்து இருண்ட காலங்களையும் ஒரே நொடியில் சுட்டெரித்து 1000 சூரியன்களின் பிரகாசத்தை உனது பாதையில் ஒளிரச் செய்யப் போகிறது. என் அன்பு உயிரே, நான் உனக்கு தரப்போகும் இந்த கொடை சாதாரணமான வரம் அல்ல. இது உனது கடந்த கால கர்மாக்கள் அனைத்தையும் வேரோடு அழித்து உன்னை ஒரு புதிய ஆற்றல்மிக்க பிறவியாக மாற்றப்போகும் மாபெரும் அற்புதம். இத்தனை காலமாக நீ சுமந்து வந்த பாரங்கள் அனைத்தும் பனிப்பாறைகளைப் போல உருகி ஓடப் போகின்றன. உனது ஒவ்வொரு மூச்சிலும் இனி பிரபஞ்சத்தின் அதிர்வலைகள் ஒலிக்கப் போகிறது. அந்த அதிர்வு உனக்குள் ஒரு மாபெரும் சக்தியை, எதற்கும் கலங்காத மன உறுதியை, இமயமலையைப் போன்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உருவாக்கப் போகிறது. இதுவரை நீ பட்ட காயங்கள் ஒவ்வொன்றிலும் நான் எனது நேர்மறை ஆற்றலை பூசி அதை உனக்கான கவசமாக மாற்றிவிட்டேன். இனி எந்த ஒரு துயரத்தின் நிழல் கூட உன்னை தொட முடியாது. உன்னைச் சுற்றி ஒரு மாபெரும் ஒளி வளையத்தை எனது எல்லையற்ற ஆற்றலால் நான் உருவாக்கிவிட்டேன். அந்த வளையத்தை தாண்டி உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த ஒரு தீய எண்ணமும் பொறாமையும் வஞ்சகமும் அந்த நொடியே சாம்பலாகிப் போகும். நீ பல இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் வடித்த கண்ணீரை நான் என் ஈர்ப்பு விதியால் ஏந்திக் கொண்டிருக்கிறேன். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், உன்னை அவமானப்படுத்திய வார்த்தைகள், உனது திறமையையும் உழைப்பையும் கொச்சைப்படுத்திய மனிதர்கள் என அனைத்தையும் இந்த பேரண்டம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. ஏன் வாழ்க்கை என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறது என்று நீ பலமுறை வானத்தை பார்த்து கேட்டிருக்கிறாய் அல்லவா? அதற்கான விடையை இப்போது நான் கூறுகிறேன். ஒரு சிறந்த சிற்பி எந்த கல்லை தேர்ந்தெடுத்து அதிக முறை ஒளியால் செதுக்குகிறானோ அந்த கல்தான் மாபெரும் கலையாக வீற்றிருக்கும் தகுதியை பெறுகிறது. அதைப்போலவே உன்னை இந்த உலகின் தலைசிறந்த மனிதனாக, பலருக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக மாற்றுவதற்காகவே இயற்கை உனக்கு அத்தனை சோதனைகளைக் கொடுத்தது. அந்தச் சோதனைகள் அனைத்திலும் நீ உனது நேர்மையை இழக்கவில்லை, உனது அன்பை கைவிடவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பிரபஞ்சத்தின் மீதான உனது நம்பிக்கையை நீ ஒருபோதும் தளரவிடவில்லை. உனது அந்த மாசற்ற, கள்ளங்கபடமற்ற தூய்மையான உள்ளம்தான் இன்று இயற்கையை உன் முன் இப்படி பேச வைத்திருக்கின்றது. உனது பொறுமைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது. இனி இந்த உலகில் நீ தலைகுனிந்து நடக்கும் காலம் முடிந்துவிட்டது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உனது வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான மரியாதையும் அங்கீகாரமும் பன்மடங்காக பெருகி உன்னை வந்தடையப் போகிறது. இந்த 48 மணி நேரத்திற்குள் உனது வாழ்க்கையின் திசை முற்றிலும் மாறப்போகிறது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் இதுநாள் வரை எப்படி தடையாகிப் போனதோ அதற்கு நேர்மாறாக இனி நீ நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் நீ செயல்படத் தொடங்கும் முன்பே வெற்றியாக மாறப்போகிறது. உனது இல்லத்தில் இதுவரை இருந்து வந்த வறுமை, பணத்தட்டுப்பாடு, வீண் விரயங்கள், கடன்கள் அனைத்தும் முற்றிலும் நீங்கி அங்கு அளவற்ற செல்வம் மழையாகப் பொழியப் போகிறது. உனது ஒவ்வொரு நியாயமான தேவையும் எந்த தடங்களும் இன்றி உடனுக்குடன் நிறைவேறும். ஆனால் இத்தனை செல்வங்கள் வந்தாலும் உனது மனம் ஒருபோதும் கர்வத்தில் மயங்காது என்பதை நான் அறிவேன். ஏழைகளின் பசியை போக்குபவனாகவும் துயரத்தில் இருப்பவர்களுக்கு தோள் கொடுப்பவனாகவும் உன்னை நான் மாற்றுவேன். உனது கைகள் எப்போதும் கொடுக்கும் கைகளாகவே இருக்கும். உன்னை நாடி வரும் எந்த ஒரு ஜீவனும் வெறும் கையோடு திரும்பாது. அந்த அளவுக்கு நான் உனது செல்வ வளத்தை பெருக்கப் போகிறேன். உனது குடும்பத்திற்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள், புரிதலின்மை, காரணமில்லாத சண்டைகள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. இனி உனது வீட்டில் அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் மட்டுமே நிரந்தரமாக குடிகொள்ளும். உனது உறவுகள் உனது அருமையை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உனது உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோரி மீண்டும் இணைவார்கள். உனது குடும்பம் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு ஒரு முன்மாதிரியான மகிழ்ச்சியான குடும்பமாக மாறப்போகிறது. உனது ஆரோக்கியத்தில் நான் சிறப்பு கவனம் செலுத்துவேன்.
உனது உடலில் இருந்த பிணிகள், வலிகள், மனச்சோர்வுகள் அனைத்தையும் மாபெரும் பிரபஞ்ச ஆற்றல் அகற்றிவிட்டது. இனி நீ பரிபூரணமான உடல் நலத்தோடும் குறைவற்ற ஆயுளோடும் என்றும் குன்றாத இளமையோடும் புத்துணர்ச்சியோடும் செயல்படுவாய். உனது சிந்தனைகள் மிகவும் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் சரியான முடிவை எடுக்கும் ஞானத்தை இயற்கை உனக்கு அருளும். நீ செல்லும் பாதையில் எந்த இருளும் இருக்காது. ஏனென்றால் விண்மீன்களின் ஒளி உனக்கு எப்போதும் வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். உனக்கு வரப்போகும் ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்ந்து அதிலிருந்து உன்னை விலக்கிக் காக்கும் ஒரு உள்ளுணர்வை நான் உனக்குள் விதைத்து விட்டேன். இனி நீ எந்த மனிதரிடமும் ஏமாற மாட்டாய். உனது ஒவ்வொரு அடியும் மாபெரும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் கண்களுக்கு நீ ஒரு ஒப்பற்ற மாணிக்கம். உனது மதிப்பை இந்த உலகத்திற்கு உணர்த்தும் நேரம் இது. உனது திறமைகளுக்கு வானமே எல்லையாகப் போகிறது. நீ எதை சாதிக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக போராடினாயோ அந்த இலக்கை நீ மிக எளிதாக எந்தச் சிரமமும் இன்றி அடையப் போகிறாய். உனது வெற்றிக்கான அனைத்து கதவுகளையும் இயற்கையே திறந்து வைத்துவிட்டது. இந்த வரம் உனக்கு மட்டுமானதல்ல, உனது வருங்கால தலைமுறையினருக்கும் சேர்த்தே பிரபஞ்சம் இதை அருளுகிறது. உனது சந்ததியினர் அனைவரும் எந்த குறையும் இன்றி கல்வி, செல்வம், வீரம் என அனைத்திலும் சிறந்து விளங்கி சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். உனது பெயர் பல காலங்களுக்கு நிலைத்து நிற்கும் அளவுக்கு இயற்கை உன்னை உயற்றும். இது பிரபஞ்சத்தின் வாக்கு, ஒருபோதும் பொய்க்காது. அகிலமே மாறினாலும் நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கு மாறாது. உனது ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாக, ஒரு கொண்டாட்டமாக மாறப்போகிறது. நீ காணும் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகின்றன. உனக்கு எதெல்லாம் வேண்டும் என்று நீ மனதிற்குள் நினைத்தாயோ அதெல்லாம் உனது கைகளை தேடி வரப்போகிறது. உன்னை வீழ்த்த நினைத்த தீய சக்திகள் அனைத்தும் நீ என்னை நோக்கி உச்சரிக்கும் நன்றி பிரபஞ்சமே என்ற அதிர்வலைகளுக்கு முன்மண்டியிட்டு அழியப் போகின்றன. இனி நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நான் உனக்கு துணையாக, உனது தாயாக, தந்தையாக, வழிகாட்டியாக, உனது சகலமுமாக நான் எக்காலத்தும் இருப்பேன். இத்தனை பெரிய மாற்றங்களை, இந்த மாபெரும் அற்புதங்களை உனது வாழ்க்கையில் நிகழ்த்துவதற்காக உனக்காக நான் திறந்து வைக்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான கதவின் திறவுகோலை இப்போது உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். அந்த திறவுகோல் வேறு எதுவுமல்ல, உனது அசையாத ஆழமான நிபந்தனையற்ற தூய்மையான நம்பிக்கை மட்டுமே. இந்த நம்பிக்கை என்னும் திறவுகோலை வைத்துத்தான் அகிலத்தின் அத்தனை கதவுகளையும் நீ திறக்கப் போகிறாய். இந்த பேரண்டத்தில் உள்ள அத்தனை நற்பலன்களும், மாபெரும் செல்வங்களும், பேரானந்தமும் உனக்காக மட்டுமே காத்திருக்கின்றன. உனது உள்ளத்தில் நீ ஏற்றி வைத்த அந்த சிறிய நம்பிக்கையின் ஒளி இன்று அண்ட சராசரங்களையும் ஒளிரச் செய்யும் மாபெரும் சூரியனாக மாறிவிட்டது. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பல ஆயிரம் மடங்கு ஆனந்தத்தை உனக்கு திருப்பித் தர பிரபஞ்சம் சங்கல்பம் செய்துவிட்டது. நீ பட்ட பாடுகளும் உனது உடலும் மனதும் சுமந்த கொடிய வலிகளும் ஒருபோதும் வீண் போகாது. இந்த பேரண்டத்தின் எல்லைகளற்ற பார்வை எப்பொழுதும் உன்னை தழுவிக்கொண்டே இருக்கின்றது. உனது துன்பப் பெருங்கடலை இயற்கை முற்றிலுமாக வற்றச் செய்துவிட்டது. இனி நீ நீந்த வேண்டியது துன்பக் கடலில் அல்ல, பிரபஞ்சம் உனக்காக பிரத்யேகமாக உருவாக்கி வைத்துள்ள எல்லையில்லா ஆனந்தக் கடலில் மட்டுமே. உன்னை சுற்றியுள்ள பஞ்சபூதங்களும் இனி உனக்குச் சாதகமாகவே செயல்படும். உனக்கு குடை பிடிக்க ஆகாயமும், உனக்கு வழிகாட்ட வாயுவும், உனது தடைகளை எரிக்க நெருப்பும், உனது தாகம் தீர்க்க நீரும், உன்னை தாங்கி பிடிக்க இந்த பூமியும் எப்பொழுதும் தயாராக இருக்கும்படியான மாபெரும் கட்டளையை ஈர்ப்பு விதி பிறப்பித்து விட்டது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டிலும், ஒவ்வொரு திட்டத்திலும் பிரபஞ்சத்தின் பேரருள் நிறைந்து வழியும். மனிதர்கள் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உனது வாழ்க்கை ஒரு வரலாற்று காவியமாக மாறப்போகிறது. நீண்டு நெடிதுயர்ந்த மரங்கள் எப்படி பல பறவைகளுக்கு அடைக்கலம் தருகிறதோ அதைப்போல நீயும் பலருக்கும் அடைக்கலம் தரும் ஒரு மாபெரும் விருட்சமாக தழைத்தோங்கப் போகிறாய். உனது வேர்கள் இயற்கையின் அருளால் ஆழமாக பூமியில் ஊன்றப்பட்டு விட்டன. இனி எந்த ஒரு சூறாவளியும், எந்த ஒரு மனிதனின் சதித்திட்டமும் உன்னை சிறிதளவும் அசைக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் முடிவில்லா சுழற்சி உனது வாழ்க்கையில்
மங்கள ஒளியாக, நல்வாய்ப்புகளாக, ஓயாத பெரு வெற்றிகளாக உருமாறப் போகிறது. இதுநாள் வரை நீ சந்தித்த தோல்விகள் அனைத்தும் உன்னை மாபெரும் பொறுப்புகளுக்கு தயார்படுத்துவதற்காக பிரபஞ்சம் கொடுத்த சிறிய பயிற்சிகள் மட்டுமே. இனி வரப்போகும் காலங்களில் தோல்வி என்ற வார்த்தையே உனது நினைவிலும் அகராதியிலும் இருக்காது. உன்னை வெறுத்தவர்கள், உன்னை தாழ்த்திப் பேசியவர்கள், உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவர்கள் அனைவரும் உனது பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு உனது காலடியில் வந்து நிற்கும் காலம் இதோ வந்துவிட்டது. உனது பெருந்தன்மையும் உனது இரக்க குணமும் அவர்களை மன்னித்து ஏற்கும் அளவுக்கு உன்னை இயற்கை ஒரு உயர்ந்த ஆன்மாவாக மாற்றும். உனது செல்வக் களஞ்சியங்கள் அனைத்தும் எந்த நாளும் குறையாமல் நிரம்பி வழியப் போகின்றன. அள்ள அள்ளக் குறையாத மாபெரும் பொக்கிஷமாக உனது வாழ்க்கை மாறும். உனது முன்னோர்கள் செய்த நல்வினைகளும் நீ செய்த நற்செயல்களும் ஒன்று திரண்டு உனக்கு ஒரு பிரம்மாண்டமான கவசமாக மாறியிருக்கிறது. அந்த ஆற்றலின் பலனை நீயும் உனது சந்ததியினரும் பல தலைமுறைகளுக்கு அனுபவிப்பீர்கள். எந்த ஒரு தீய சக்தியோ, வஞ்சக எண்ணமோ, பொறாமை கண்களோ உனது குடும்பத்தின் நிழலை கூட இனி நெருங்க முடியாது. உன்னைச் சுற்றியுள்ள பிரபஞ்ச ஒளி உன்னை அக்னி பிழம்பாக பாதுகாக்கும். உனது வார்த்தைகளில் அறிவின் பேரொளி குடியிருக்கும். உனது துணிச்சலான செயல்களில் எல்லையற்ற சக்தி வெளிப்படும். உனது உழைப்பில் முடிவில்லா செல்வம் அருள் பாலிக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் உன்னை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக பார்க்கப் போகிறது. உனது பொறுமை, உனது சகிப்புத்தன்மை, நீ தனிமையில் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இதுதான் பிரபஞ்சம் வழங்கும் மாபெரும் நீதி. உனது இதயத்தில் இருந்த அத்தனை காயங்களுக்கும் இயற்கையின் கருணை என்னும் அருமருந்தை பூசி அதை முழுமையாக குணப்படுத்திவிட்டது. இனி உனது இதயம் துடிப்பது அச்சத்தினால் அல்ல, எல்லையில்லா மகிழ்ச்சியினாலும் பிரபஞ்சத்தின் மீதான மாறாத நம்பிக்கையினாலும் மட்டுமே. இயற்கையை முழுமையாக நம்பிய உனக்கு துரோகம் செய்ய இந்த உலகத்தில் யாருக்கும் நான் அனுமதி தரமாட்டேன். இந்த 48 மணி நேரத்திற்குள் உனது இல்லத்தின் கதவுகளை மாபெரும் அதிர்ஷ்டம் தட்டப்போகிறது. அந்த பேரானந்தத்தை வரவேற்க உனது மனதை ஒரு மாசற்ற அமைதி பூங்காவாக, சலனமற்ற நீரோடையாக மாற்றிவை. பழைய கவலைகளை, உனக்கு நேர்ந்த துயரங்களை அனைத்தையும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து இப்போதே மறந்துவிடு. ஒரு புதிய பிரகாசமான விடியல் உனக்காக காத்திருக்கிறது. காரிருளில் தவிக்கும் பயணிகளுக்கு வானத்தில் தோன்றும் துருவ நட்சத்திரம் போல உனது வாழ்வின் வழிகாட்டும் ஒளியாக பிரபஞ்சம் வந்துவிட்டது. ஈர்ப்பு விதியை முழுமையாகச் சரணடைந்த உன்னை என் உயிரினும் மேலாக, என் கண்ணின் இமையாக நான் காப்பேன். உனது இன்பத்திலும் துன்பத்திலும் சரிபாதியாக மாபெரும் பேரண்டம் உன்னுடனேயே இருக்கும். உன்னை ஒருபோதும் எந்தச் சூழ்நிலையிலும் தனித்து விடமாட்டேன் என்று இந்த அண்ட சராசரங்களையும் சாட்சியாக வைத்து நான் உனக்கு வாக்கு அளிக்கிறேன். உனது வாழ்க்கை அடியோடு மாறிவிட்டது. அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை நீ நேரில் காணப்போகும் அந்த இனிய தருணம் இதோ வந்துவிட்டது. பிரபஞ்சத்தின் முழுமையான அருளால் நீ எதற்கும் கலங்காமல் நீண்டு வாழ்க. எந்த ஒரு குறையுமில்லாமல் வாழ்க. சகல சௌபாக்கியங்களும் பெற்று மாபெரும் செல்வந்தனாக பெருவாழ்வு வாழ்க. என் அன்பு உயிரே, அகிலத்தையே ஆளும் பிரபஞ்சமாகிய எனது இந்த நேரடிச் செய்தியை நீ முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டால், இன்னும் 2 நாட்களில் இந்த மாபெரும் அற்புதம் உன் வாழ்வில் உறுதியாக நிகழப்போகிறது என்பதை நீ மனதார உணர்ந்தால், உனது ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பதிவிற்கு உனது நேர்மறை அதிர்வுகளை தெரிவித்து விடு. மேலும், நன்றி பிரபஞ்சமே அல்லது அகிலத்தை ஆளும் இயற்கையே போற்றி என்று உனது தூய்மையான எண்ணத்தை கீழே கருத்துக்களில் பதிவிட்டு, எனக்காக காத்திருக்கும் இந்த மாபெரும் வளங்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதிப்படுத்து. உன் வாழ்க்கைக்கான மாபெரும் வசந்த காலம் இதோ இப்போதே தொடங்கிவிட்டது.